அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த யூடியூப் சேனலினூடாக ஏற்கனவே 1ஆம் வினாவில் இருந்து 6ஆம் வினா வரையான வினாக்களின் விடைகளுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கிறோம். இன்று 7ஆம் வினாவிலிருந்து 12ஆம் வினா வரையான வினாக்களின் விடைகளுக்குரிய விளக்கங்களை இங்கே பார்க்க போகிறோம். அதில் 7ஆம் பாருங்கள் பிள்ளைகள், பின்வற்றில் எது ஓர் ஈரியல்புள்ள ஆக்சைட் ஆகும்? ஈரியல்புள்ள ஆக்சைடு நாங்களுக்கு தெரியும், அமில இயல்பையும் மூல இயல்பையும் காட்டுறது தான் நாங்கள் ஈரியல்புன்னு சொல்கிறோம். நாங்கள் படித்த மூலங்களுக்குள்ளேயே இந்த அலுமினியத்தின் ஆக்சைடு Al2O3க்கு மட்டும்தான் மூல இயல்பும் இருக்குது, அமில இயல்பும் இருக்குன்னு பார்க்குறோம். சரியா? உலோகங்களோட ஆக்சைடு கார இயல்பை இல்லை மூல இயல்பை காட்டணும். அலோகங்களோட ஆக்சைடு அமில இயல்பை காட்டும். இதில் இந்த 3ஆம் ஆவர்த்தன மூலங்களை பற்றி பலமையாக கேள்வி வர்றது. அந்த 3ஆம் ஆவர்த்தன மூலங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், அந்த குளோரின். அங்கே ஆகன் வரும், ஆகனுக்கு ஆக்சைடு வராது. இவீன் ஆக்சைடை பார்த்தீங்கன்னா சோடியத்திலிருந்து குளோரின் வரை போய்க்கு, அதாவது இடமிருந்து வெலை நோக்கி போய்க்கல இந்த மூல இயல்பு குறைஞ்சி அமில இயல்பு கூடிக்கொண்டு போகுது. உலோகங்களோட ஆக்சைடு கேரம், அலோகங்களோட ஆக்சைடு அமிலம். நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம், அலோகம் அமிலம், அதை ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் உலோகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இந்த கேள்விக்குரிய விட அலுமினியம் ஆக்சைடு Al2O3 ஈரியல்புள்ள ஆக்சைடு. அடுத்து சோடியம் ஆக்சைடு மூல ஆக்சைடு, P2O5 அமிலம், Cl2O7 அமிலம். அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள், பின்வற்றில் ஏதோ ஒரு தொற்று நீக்கி. இது எங்களோட கடைசி பாடத்தில் வர கேள்வி, ஒரு நேரடியான கேள்வி, ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்குது. தொற்று நீக்கிகள், அழுகல் எதிரிகள், மருந்துகளுக்கு உதாரணங்களாக அதில் இருந்தால் இந்த கேள்வி எங்களுக்கு வந்திருக்குது. தொற்று நீக்கிகளுக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க, பினோத்திலின், குளோரின், மதுசாரம். அழுகல் எதிரி அயடின், மருத்துவ மதுசாரம், போரிக் அமிலம். மருந்துகளுக்கு பார்த்திங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட்டு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது மெக்னீசியம் பாலன்னு சொல்கிறேன். இதில் தான் இந்த கேள்வி வந்திருக்குது. இதில் கேள்வி தொற்று நீக்கின்னு சொன்னால் தொற்று நீக்கி உதாரணம் குளோரின். இதில் நாங்கள் அவதானிக்கணும் மருத்துவ மதுசாரம். இப்போ தற்பொழுது நாங்கள் அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலங்களில் கைகளுக்காண்டி பயன்படுத்துகிறது மருத்துவ மதுசாரம். அது ஒரு அழுகல் எதிரி. அது சம்மந்தமான கேள்வி வரலாம் எதிர்காலங்களில். அடுத்த கேள்வியை பாருங்கள் பிள்ளையர், 9வது கேள்வி. தொடுகை முறையில் சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும்போது பயன்படுத்தப்படும் ஊக்கி. இது தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற முறைகளும் ரசாயன தொழிற்சாலைகளில் நடக்கிற செயற்பாடுகளும் அதுக்கு என்னென்ன ஊக்கிகள் பயன்படுத்துகிறான்னு பார்க்குறோம். ஊக்கின்னு சொன்னால் ஒரு ரசாயன தாக்கத்தை ஊக்கும், அதாவது ஒரு செயற்பாட்டை ஊக்குறது. இப்போ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை படிங்கன்னு சொல்லி ஆசிரியர்மாரோ எல்லாம் அது பெற்றாரோ சொல்கிறது அவை ஊக்கப்படுத்துகிற செயற்பாடு. அவையில் ஊக்குவினம். அதால் பெற்றாரோ ஆசிரியர்கள் இந்த விதத்துலேயும் குறைஞ்சி போக மாட்டேன். ஊக்கிகள் இருந்த மாதிரியே தான் இருக்கும். அதில் எந்த விதத்துலேயும் அவை குறைஞ்சி போகிறார்கள் இல்லை. அதில் நாங்கள் உதாரணங்களை பார்க்கணும். ஹேபர் முறை மூலம் அமோனியா தயாரிக்கிறதுக்கு இரும்பு, தொடுகை முறை மூலம் H2SO4 தயாரிக்கிறதுக்கு வனேடியம் பென்டாக்சைடு, அதே மாதிரி நிரம்பாத கொழுப்பமிலத்துக்கு ஹைட்ரசனேற்றம் செய்வதன் மூலம் மாயரின் தயாரிக்கிறதுக்கு நிக்கல், அமோனியாவை ஒட்சியேற்றுவதன் மூலம் நைட்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு பிளாட்டினம். இது பாடமாக்கி தமிழில் வைக்கணும். இதில் கேள்வி, தொடுகை முறை மூலம் சல்வூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படுற ஊக்கி என்று சொன்னால் தொடுகை முறை மூலம்னு சொன்னால் பிள்ளைகள் இது வனேடியம் டை-ஆக்சைடு. இதிலே ஒரு கேள்வியை பார்க்கணும். இதில் விஷயத்தை பாருங்கள், நிரம்பாத கொழுப்பமிலத்துக்கு ஹைட்ரசனேற்றம் செய்து மாயரின் தயாரிக்கிறது நிக்கல். இதே மாதிரி முன்னுக்கு ஒரு கேள்வி வந்தது என்னென்னு சொன்னால், தாவர எண்ணெயிலிருந்து மாயரினை உற்பத்தி செய்கிற பயன்படுத்தப்படும் வாயு. அது ஹைட்ரசன் சொல்லி ஏற்கனவே 2வது கேள்வியை பார்த்துனாங்க. இது இதுக்கு பயன்படுத்துகிற ஊக்கி, அது மாயரின் தயாரிக்கிறதுக்கு தான். அடுத்த கேள்வியை பாருங்கள், 10வது கேள்வியை பாருங்கள். ஒரு வித்திலை தாவரங்கள். அப்போ ஒரு வித்திலை தாவரங்களுக்கும் இருவித்திலை தாவரங்களுக்கும் எங்களுக்கு இடையிலான வேறுபாடு தெரியணும். நாங்கள் ஒரு வித்திலை தாவரத்தின் இயல்பு இருவித்திலை தாவரத்தின் இயல்புன்னு சொல்லி பாடமாக்கி வச்சுருக்க முடியாது. ஒரு வித்திலை தாவரத்துக்கு ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுருக்கோம், இருவித்திலை தாவரத்துக்கு ஒரு உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்க. அதை வச்சுக்கொண்டு அதன் இயல்பை வெளிக்கொள்ளலாம். எங்களுக்கு விஞ்ஞானத்தில் இருக்கிற பிரச்சனையை பிள்ளைகள் இதான் என்னென்னு சொன்னால், ஒரு வித்திலை தாவரத்தின் இயல்பை மட்டும் படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் எல்லோரும் ஓகே இப்படி எழுதும். இப்போ இருவித்திலை தாவரத்தை பற்றியும் படிக்க போகிறோம். ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரணானதாக இருக்க போகுது, ரெண்டும் வேறு வேறையாக இருக்க போகுது. அப்போ அங்கே போய்க்கு எது இதுன்னு குழப்பம். ஆக நாங்கள் பாடமாக்கி கொண்டு போகிறது வந்ததில்லை. இப்போ ஒரு வித்திலை தாவரத்துக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தென்னை மரம். இருவித்திலை தாவரம்னு சொன்னால் கணக்கறிக்கு நான் உதாரணத்துக்கு மாமரத்தை எடுக்கிறேன். அதை எடுத்தோம்னு சொன்னால் அதில் இயல்பை ஒன்று வேரில் இருந்து தொடங்குவோம், இல்லை உச்சியிலேருந்து இலையிலேருந்து தொடங்கி கொள்வாங்க. நான் வேர்லேருந்து சொல்லி கொண்டு பாருங்கள். தென்னை மரத்தின் வேர் நாரொரு வேர், அங்கால மாமரத்தின் வேர் ஆணி வேர்.
ஆக 20 தாவரத்துக்கு ஆணிவேர், ஒரு இதில் தாவரத்துக்கு நார்வேர். அடுத்து தண்டை பாருங்க, ஒரு இதில் தாவரத்தின தண்டு எங்களுக்கு சுற்றளவில் கூடாது, 20 தாவரத்தின தண்டு வந்து சுற்றளவில் கூடும். அதாவது துணை வளர்ச்சி இல்லை ஒரு இதில் தாவரத்துக்கு, 20 தாவரத்துக்கு துணை வளர்ச்சி இருக்குது. தண்டை பார்த்திங்கன்னா தண்டில் இன்னொன்று சொல்லலாம், ஒரு இதில் தாவரம் தென்னை மரத்துக்கு கிளை இல்லை, 20 தாவரம் மாமரத்துக்கு வந்து கிளை இருக்குது. அது மாதிரி இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தின் இலை நீட்டு நீட்டு, அதாவது அதில் நிறமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் சமாந்திர நிறமைப்பாக இருக்க போகுது. மாமரத்தின் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை மாதிரி விலையுறு நிறமைப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இதை பார்க்கலாம், என்னத்தை பூக்களை பாருங்கள். பூக்களை பார்த்தோம்னு சொன்னால் பூக்கள் வந்து ஒரு இதில் தாவரத்துக்கு 30 அமைப்புள்ளதாக இருக்கும், 3 இதழ் தான் இருக்கும். இப்போ தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா வடிச்சிருக்கைக்கு 3 இதழ் தான் இருக்கும். அதே மாதிரி 20 தாவரம் பார்த்தோன்னா 4 அல்லது 50 தான் இருக்க போகுது. அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் இப்படி அதே மாதிரி கணக்கு விஷயங்கள் வரும். அவங்களுக்கு விளையுறு பிரிவு, கொடுக்க பிரிவு வேறுபாடு, தாவர கிளத்துக்கு விலங்குகளுக்கு வேறுபாடு, அப்படி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ நாங்கள் அது ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்கிறது மூலமாக தான் இப்படியான கேள்விகளுக்கு விடை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் கேள்வியை பாருங்கள், ஒரு வித்திலை தாவரங்கள் 30 அமைப்பை கொண்டிருக்கின்றன. சரியா பிள்ளையா? சரி. துணை வளர்ச்சியை காட்டுகின்றன. காட்டாத 20 தாவரம் விலையுறு நிறமைப்புள்ள இலைகளை கொண்டிருக்கின்றன. அது வந்து 20 தாவரத்துக்குரிய இயல்பு. ஆணிவரை கொண்டிருக்கின்றன, அதுவும் 20 தாவரத்துக்குரிய இயல்பு. ஆகவே ஒரு வித்திலை தாவரங்கள் 30 உள்ள பூக்களை கொண்டிருக்கின்றன. எவ்வளோ வரப்போகுது? அடுத்த கேள்வியை பாருங்க, பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஒரு ரசாயன மாற்றம் நடைபெறுகிறது. எங்களுக்கு தெரியும் இல்லையா, பௌதிக மாற்றம் ரசாயன மாற்றம். இங்கே பாருங்கள், 2 விஷயம் வருது. ஒன்று கொண்டு இதில் தான் இருப்போம். பௌதிக மாற்றம் என்று சொன்னால் துணிக்கின்ற ஒழுங்கமைப்பில் மாற்றம் ஏற்படும், புதிய பதார்த்தம் வராது. ரசாயன மாற்றம் என்று சொன்னால் புதிய பதார்த்தம் வரப்போகுது. சரியா? அதாவது புதுசாக விறகரிக்கணும்னு சொன்னால் விறகரிக்க சாம்பல் வரப்போகுது. பனிக்கட்டியை வச்சு பனிக்கட்டியை நாங்கள் வெயிலில் வைக்க தண்ணி உருகுறதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீர் தான், பிறகு நீர் தான். அது வந்து பௌதிக மாற்றம். நீர் ஆவியாதல், ஆரம்பத்தில் நீராக இருக்க போகுது, ஆவியாகிய நீராவியாக வரப்போகுது. ஆனால் ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தா நீர் தான் இருக்க போகுது. ஆகியது பௌதிக மாற்றம். விறகு தானமடைதல், எதாவது எப்படியாக வரப்போகுது? விறகு தானமடிக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் விறகு எரிஞ்சு சாம்பல் இருக்கும், அங்கே ஒரு புதிய பதார்த்தம் வருகிறது. ஆக வந்து ரசாயன மாற்றம். மெழுகு உருகுதல், ஆரம்பத்திலே முடிவிலே மெழுகு தான் இருக்க போகுது. அதேமாதிரி நெப்தலின் உருண்டை, பூச்சி முட்டை, அதுவும் வந்து பௌதிக மாற்றம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள், 12வது கேள்வி. இங்கே காணப்படும் உணவு வேலையில் உள்ள 3ஆம் படி நுகரி. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உணவு வேலை ஒன்று தந்திருக்கிறாங்க. தாவரம் வந்து முதல் உற்பத்தி ஆகி தாவரத்தை தாண்டி அங்கால் இருக்கிற எல்லாருமே நுகரிகள். அதாவது தாவரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நுகர போயிடும். அதில் தாவரத்தை முதல் நுகர்றாக்களை 1ஆம் படி நுகரி என்றும், 2ஆவதாக வாரதை 2ஆம் படி நுகரி என்றும், 3ஆவதாக வாரதை 3ஆம் படி நுகரி என்று சொல்லுவோம். அதில் முயல், சேவல், எலியை பார்த்தோம்னு சொன்னால் அது 1ஆம் படி நுகரிக்க வருவணும். மலைப்பாம்பு, பருந்து, பூனை அது வந்து 2ஆம் படி நுகரிக்க வரும். 3ஆம் படி நுகரி என்று சொன்னால் ஒரு ஆள் தான் இருக்க போகிறாருன்னு சொன்னால் பருந்து. அதாவது இந்த உணவு சங்கிலிகளால் என்று பார்த்தோம்னு சொன்னால் தாவரம், எலி, பூனை, பருந்து. தாவரம் முதல் உற்பத்தியாகி எலி 1ஆம் படி நுகரி, பூனை 2ஆம் படி நுகரி, பருந்து 3ஆம் படி நுகரி. அதேமாதிரி இல்லை இன்னொரு விஷயம் வாரது போசனை மட்டம். அதாவது முதலாவது இருக்கிறது 1ஆம் போசனை மட்டம், 2ஆவது இருக்கிற 2ஆம் போசனை மட்டம், 3ஆவது இருக்கிற 3ஆம் போசனை மட்டம், 4ஆவது இருக்கிற 4ஆம் போசனை மட்டம். முதல் உற்பத்தியாக்கியும் 1ஆம் போசனை மட்டமும் உண்டாக இருக்குது. அங்கால் இருக்கிற நுகரிகளில் 1ஆம் படி நுகரியும் 2ஆம் போசனை மட்டமும் உண்டாக இருக்குது. அப்படியே போய்கொண்டிருக்கும். ஆயிலை விட வந்து பெருந்தாக அமையும்.